Hi, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வெந்தயக்கீரையை வளர்த்து அதை எப்படி நம்ம உருளைக்கிழங்கு வறுவலோட செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வெந்தயக்கீரை பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்குனோம்னா 10 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு கட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம எவ்வளவு சின்ன இடம் இருந்தாலும் இத நம்மளே வீட்ல வளர்க்கலாம். அது எப்படி வளர்க்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த கீரையை வச்சு எப்படி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெசிபியோட பேரு பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு வறுவல் தான். இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல வெந்தயக்கீரை ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட். வெந்தயக்கீரையை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ஒவ்வொன்றா இதுக்கு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இந்த வெந்தயக்கீரையை எப்படி வளர்க்கறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததான் இது எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். இப்போ நம்ம முதல்ல வெந்தயக்கீரையை எப்படி வீட்லேயே வளர்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்காக 2 ஸ்பூன் வெந்தயத்தை நான் 2 நாள் முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா இப்போ முளை விட்டுருக்கு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மணல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை மண் சட்டியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மணலில் இந்த வெந்தயத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இந்த வெந்தயம் தெரியாத அளவுக்கு நம்ம மணலை நல்லா தூவி விட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது 3வது நாள். இது கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. நம்ம டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடணும். இப்போ இது 4வது நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணியும் தெளித்து விட்டுடுறேன். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால 2 வேளை கூட நீங்கள் தண்ணி தெளிக்கிறது நல்லது. இது எவ்வளோ சின்ன இடம் இருந்தாலும் நீங்கள் அங்கே வைக்கலாம். இதுக்கு நிறைய இடம்லாம் தேவை கிடையாது. இப்போ நம்மளுடைய வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா 5வது நாள். இன்னும் அழகாக நல்லா வளர்ந்துருக்கு. இன்றைக்கி 6வது நாள். இப்போ வெந்தயக்கீரை ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. இதை நம்ம இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து எடுத்துடலாம். இதில் இருக்கிற மணலெல்லாம் லைட்டாக அப்படி தட்டி விட்டிங்கனாலே போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இந்த வெந்தயக்கீரையை நம்ம வீட்லேயே வளர்த்துருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த வெந்தயக்கீரையை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வெந்தயக்கீரையை நான் வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். மூணு பூண்டை நசுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வதக்கிடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறத இதோட சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கோட மிளகாய் தூள் நல்லா சேர்ற அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க.
அடுத்ததாக நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்க வெந்தயக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெந்தயக்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். இந்த வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து நிறைய உங்களுக்கான ரெசிபிஸ் வீடியோஸ் காத்துட்ருக்கு. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாங்க. நன்றி, வணக்கம்.